போதும். எரேமியா 46ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எரேமியா 46. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 28. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வசனங்களோடு கூட கர்த்தர் எங்களுடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய குற்றங்களை குறைகளை தேவரின் தயவாய் மன்னித்து ஆண்டவரே இந்த வேளையில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் அப்பா, நீ போதுமானவர். ஆண்டவரே அப்பா, நீ நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசி ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் வாசித்த இந்த 2 வசனங்களிலும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுயித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. யாக்கோபினுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையாயிருந்தாலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாயிருந்தது. இன்றைக்கும் ஆசீர்வாதத்தை விரும்புகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை உங்களுக்கு முன்னே சொல்ல விரும்புகிறார். நான் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பிரசங்கத்தை இதே சபையிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு குடும்ப முகாமிலும் கூட இந்த கருத்தை நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். ஆனால் திரும்பவும் இந்த நாளிலே அதிகாலையிலே தேவ சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் இதையே உங்களிடத்தில் திரும்பவும் சொல்லும்படியாய் கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமற்ற நிலைமை காணப்படுகிறது. யாக்கோபை பற்றி நாம் வாசிக்கும் போது யாக்கோபு திரும்பி வந்து அவர் அமைதியோடு இருப்பார், அவரை தத்தளிக்கப்படுவார் யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு தத்தளிப்பான ஒரு பாத்திரத்தை போல அல்ல, அமைதியான ஒரு சந்தோஷம் நிறைந்த சமாதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் தருவதற்கு கர்த்தர் தடையே இல்லை. அதற்கு தடையாக இருப்பவர்கள் நாம் தான். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் நம்முடைய யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால் இன்றைக்கு நம்மில் அநேகர் அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு காரணம் அவர்கள்தான் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஒரு மனிதன். ஈசாக்கு ரெபேக்கா என்பவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். மூத்தவனுடைய பெயர் ஏசா, 2வது மகனுடைய பெயர் யாக்கோபு. ஆனால் அந்த யூதருடைய வழக்கத்தின்படி அல்லது நம்முடைய பிதாவாகிய தேவன் நியமித்த பிரமாணங்களின்படி, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அல்லது அவருடைய வேத உடன்படிக்கையின்படி ஏசா தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏசாவுக்கு பதிலாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அங்கே யாக்கோபு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசா தான் சிரேஷ்ட புத்திரன். ஏசாவுக்கு தான் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் கிடைக்க வேண்டும். ஏசாவுக்கு தான் அந்த வம்ச வரலாறிலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லுகிறோம். அது உண்மையிலே எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஏசாவின் தேவனே என்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஏசாவுடைய பெயர் அங்கே காணப்படவில்லை. அதற்கு பதிலாக 2வது பிறந்த யாக்கோபுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த செய்தியை 5 பகுதியாய் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஏசா ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 25:23 வாசியுங்கள். அதற்கு கர்த்தர் 2
இது ஆண்டவருடைய தீர்மானத்திற்கு மாறான ஒரு காரியம். வேத புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் சேஷ்ட புத்திர பாகம் முதலிலே பிறக்கிற குழந்தைக்கு உரியது. அதுதான் சேஷ்ட புத்திர பாகம். சொத்திலே 2 பகுதிகள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சேஷ்ட புத்திரன் அன்றைக்கு லேவியனாக கருதப்பட்டார். ஒரு குடும்பத்திலே முதலாவது பிறக்கிற குழந்தை அந்த குடும்பத்திற்கு லேவியனை போல ஆண்டவர் எண்ணி பார்த்தார். எனவேதான் முதல் குழந்தைக்கு 2 பங்கு சொத்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பார். ஆண்டவர் முன்னமே அறிந்திருந்தார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பே என் கண்கள் உன்னை கண்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எலும்புகள் உருவாகும் முன்பே உன்னை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர், நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, நினைவுகளை, நம்முடைய எதிர்காலத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரு ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அவர் சொன்னார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை எல்லாம் மறப்பதில்லை, உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அநேகர் உள்ளங்கையை யாரிடத்திலோ சென்று காட்டுகிறார்கள், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, நம்மை எல்லாம் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரிகிறதோ இல்லை. நீங்கள் எப்படியாய் இருப்பீர்கள் என்பதை ஆண்டவர் இப்பொழுதே அறிந்திருக்கிறார். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள் பின்பு நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு அறிந்திருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் நாளையும் அவர் மாறாதவர், என்றைக்கும் அவர் மாறாதவராய், அவர் எல்லாத்தையும் அறிந்த ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவருக்கு தெரியும் ஏசா அவனுக்கு கொடுத்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் ஒரு நாளிலே அலட்சியம் பண்ணுவான் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். எனவேதான் பிறப்பதற்கு முன்பாகவே சொன்னார், உன்னுடைய கற்பத்தில் 2 ஜாதிகள் உருவாகும், அதில் இளையவரை மூத்தவன் சேமிப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் அதை முன்கூட்டியே அறிந்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்திலே நீ நினைக்கிற நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள், நீ ரகசியமாய் போடுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் காண்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பார்வையிலே எல்லாம் வெளியரங்கமாயும் நிர்வாணமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய எண்ணம் என்ன, உன்னுடைய சிந்தனை என்ன, உன்னுடைய திட்டம் என்ன, நீ எதற்காக இங்கே வருகிறாய், எல்லாவற்றையும் காண்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த ஏசாவுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னதற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயங்கரங்களையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். 23வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், இளையவனை மூத்தவன் சேவிப்பான் என்று. அதை 34வது வசனத்திலே அது சரித்திரம் நிறைவேறி காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த புத்திர பாக்கியத்தை இன்றைக்கு நீ அலட்சியம் பண்ணுகிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் போது உள்ள இருந்தீங்க? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆராதனை ஆரம்பிக்கும் போது உங்க ஆபீஸுக்கு இப்படி போக முடியுமா? உங்க கல்லூரிக்கு இப்படி போக முடியுமா? நீங்க வேலை செய்கிற இடத்திற்கு நீங்க போக முடியுமா? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? நீ உனக்கு கொடுத்த அந்த புத்திர பாக்கியத்தை, அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான அந்த புத்திர ஸ்லாக்கியத்தை நீ அலட்சியம் பண்ணுகிறாய். நீ அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர்களோடு கூட இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நீ உனக்கு கிடைத்த எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை நீ ஒவ்வொரு வாரமும்
நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறோம். இந்த அலட்சியத்தையும் தாங்கிக் கொண்டு ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் இது கிருபையின் தான். யோசித்து பாருங்க. எவ்வளவு வேலைகள் இருக்கட்டும், எவ்வளவு நெருக்கங்கள் இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கட்டும், நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்கு குறித்த நேரத்திற்கு நீ வராமல் போனால் எப்படி ஏசா ஒரு நாளிலே சேஷ்ட புத்திர பாதத்தை அலட்சியம் பண்ணி அவன் தேவ சமூகத்தில் இருந்து தள்ளப்பட்டானோ அதே போல அந்த தீமை நம்மை பற்றி விடக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒரு நிமிடம் ஆராய்ந்து பார்ப்பாயா? யோசித்து பாருங்க. உங்களுடைய உலக பிரகாரமான எந்த காரியத்திற்கு நீங்க இப்படி போறீங்களா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு நான் காலையில் 3 மணிக்கு நான் ஆயத்தப்பட்டேன். என்னுடைய சரீரத்துல நிறைய பலகீனம் உண்டு, ஆனாலும் இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நான் 3 மணிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நின்றேன். எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், வியாதிகள், பலகீனங்கள், வீட்டில் எத்தனையோ நெருக்கங்கள், அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் குறித்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இன்றைக்கு அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அருமையான சகோதரி, அருமையான சகோதரர். அதனுடைய விளைவு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம், நீ ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிறவனாய், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ காணப்படுகிறாய். அவனுக்கு தெரியும் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாம் மூலமாய் ஒரு சந்ததி உருவாக போகிறது என்று அவனுக்கு தெரியும். அந்த சந்ததி தன் மூலமாய் வரும் என்பது அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் சேஷ்ட புத்திரன். ஆனால் ஒருவேளை கஞ்சிக்காக, ஒருவேளை கூழுக்காக, ஒரு பயிற்றும் கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின ஏசாவை விட மோசமான மனிதர்களாக நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம். யோசித்து பாருங்க. ஒரு ஆபீசர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு நம்மால போக முடியுமா? கல்லூரிக்கு 10 மணி ஆரம்பிக்கிற கல்லூரிக்கு 11 மணிக்கு ஒவ்வொரு வாரம் லேட்டா போக முடியுமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அதே வேளையிலே அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். தப்பவே முடியாது. இதுதான் பாவம். இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியிலே ஆசீர்வாதம் வர முடியாமல் தடை செய்கிற பாவம் இதுதான். நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறாய். ஆண்டவர் உங்களோடு கூட இந்த காரியத்தை சொல்லும்படியாய் இதயத்திலே நெருக்கி ஏறுகிறார். அருமையான சகோதரா, சகோதரி, நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலே இதை நீ விளங்கிக்கொள். இதனை நீ திருந்தாவிட்டால் விளைவுகள் பரிதாபமாக போய்விடுமோ என்று எனக்குள்ளே ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறதான காரியம், நாம் கர்த்தரை அலட்சியம் பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக அவர் செய்த காரியம் என்னவென்றால், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34-35 வாசியுங்கள். இது நம்முடைய விசுவாச குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுவதற்கு இது ஒரு காரணம். திருமண காலகட்டத்திலே ஜாதி பார்க்கிற பெற்றோர்கள் தாங்கள் ஒரு சத்தியத்தை கடைபிடித்தாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு சத்தியத்திலே திருமணம் பண்ணி வைக்கிறவர்கள் வேதனை உண்டாகிறதா? அங்கே அவர்கள் எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா? ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார். நீ பெற்றுக்கொண்ட சத்தியத்தை உன்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய திருமண காரியத்திலே நீ எடுத்த முடிவு உன்னை பெற்றெடுத்த அந்த ஆண்டவருக்கு மனநோவா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருமண காலகட்டங்களிலே ஜாதி பார்க்கிறவர்கள் பெற்றோருக்கு, பெற்றெடுத்த தகப்பனுக்கு மனநோவா இருக்கிறார்கள். ரத்தம் சிந்தி பெற்றெடுத்த அந்த கல்வாரியிலே ரத்தம் சிந்தி பெற்றெடுத்த தகப்பனுக்கு மனநோவா இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த காலங்களிலே சொல்கிறார்,
நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்திலே உங்களுடைய பிள்ளைகளை வர நீங்கள் விடவில்லை. ஒரு ஆவிக்குரிய குடும்பம் அதனுடைய தராதரம் எப்படி நிர்ணயிக்கப்படும் என்றால், பெற்றோர்களை விட பிள்ளைகள் ஒரு மடங்கு அதிகமாய் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பத்தை உடையவர்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. என்னை விட என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையிலே இன்னும் பல மடங்கு தேறியிருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். கரங்களை வைத்து சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னால் சொல்ல முடியும். என்னுடைய பிள்ளைகள் என்னை காட்டிலும் பல மடங்கு ஆவிக்குரிய நிலைமையிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீ மனநோவா இருக்கிறாயா? நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறாயா? நீ எப்பொழுது ஆலயத்திற்கு வந்தாய்? எவ்வளவு வேலைகள் இருக்கட்டும். ட்ரெயின் போகுது, 10 மணிக்கு ட்ரெயின் போகுது. எனக்கு வேலை இருந்தது என்று சொன்னா ட்ரெயின் நிற்குதா? பஸ் நிற்குதா? நிற்கிற ஒரே காரியம் நீ ஆராதிக்கிற ஆராதனை. அலட்சியம் பண்ணுங்க. நீ கர்த்தருக்கு நீ மனநோவாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கு காரணம் அவர் கர்த்தரை அலட்சியம் பண்ணினார். வாக்குத்தத்தத்தை மறந்து போனார். தன்னுடைய அழைப்பை மறந்து போனார். எதற்காக அவர் ரட்சிக்கப்பட்டார்? எதற்காக அவர் ஞானஸ்நானம் பெற்றார்? எதற்காக அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார் என்பதையெல்லாம் மறந்து போய் காலங்கள் செல்லும் போது ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பாரம்பரியமாக இந்த ஆராதனை அநேகருடைய வாழ்க்கையிலே மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், லேட்டா எழும்புற நாள், எப்பொழுது போனாலும் அந்த ஆலயம் திறந்திருக்கும். அல்லேலூயா. என்னுடைய மகள் போகிற ஆராதனை சபையிலே 9 மணிக்கு ஆராதனை. அவளுக்கு 2 கை குழந்தைகள். அவன் 8:45 நான் அவளை டிராப் பண்ணிட்டு தான் நான் இங்க வர்றேன். 2 கை குழந்தைகளோடு அவள் 9 மணிக்கு அங்கே இருக்கிறார். அந்த ஆராதனை அந்த சபையில ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறாங்க. பிந்தி போனா சபையினுடைய கதவுகளை அடைத்து விடுறாங்க. அதுக்கு முன்னால யாரும் உள்ள போக முடியாது. அப்படி அடைக்கப்பட்டு உள்ளே போக முடியாம தான் ஒரு குடும்பம் இங்கே வந்தது. இப்பொழுது அந்த குடும்பம் நம்மிடத்தில் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணாதே. நீ கர்த்தரை நீ அலட்சியம் பண்ணாதே. கர்த்தருக்கு நீ மனநோவா இருக்காதே. நீ பெற்ற சத்தியத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ போதிக்கிறாயா? உன்னுடைய பிள்ளைகள் உன்னை காட்டிலும் பல மடங்கு ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இல்லாவிட்டால் பெற்றெடுத்த தகப்பனுக்கு நீங்களும் நானும் மனநோவா இருப்போம். மனநோவா இருப்போம். அலட்சியம் பண்ணாதே. உன்னுடைய புத்திர பாக்கியத்தை நீ இழந்து போவாய். இது ஒரு பாரம்பரியமாக மாறிவிடும், ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிடும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில மணி நேரம் போய்விட்டு வரலாம் என்று தேடுறது போல தேடுறது கரெக்டா போயிடுறான். நாடக முட்டைக்கு கரெக்டா போயிடுறான். கதாகாரத்துக்கு போயிடுறான். கச்சேரிக்கு போயிடுறான். எல்லாவற்றுக்கும் கரெக்டா போறான். ஆண்டவருடைய காரியத்துல மாத்திரம் இஷ்டத்திற்கு வருகிற பரிதாபமான தேவனை அலட்சியம் பண்ணுகிற பாவம் இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறபடியாலே வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை நீ ஆராய்ந்து பார். வாலிபனே, வாலிப சகோதரியே, உன்னை நீ ஆராய்ந்து பார். தப்ப முடியாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒரு ஞாபக புஸ்தகம் உண்டு, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எப்படி ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல நீ கையெழுத்து போடுகிறாயோ, லேட்டா போனா டேட் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறாயோ, உனக்கு ஒரு பரலோகத்துல ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கிறது. உன்னுடைய பெயர் ஒவ்வொரு வாரமும் லேட் எழுதப்படுகிறது. நீ பரலோகத்திற்கு லேட்டா தான் போக முடியும். அல்லேலூயா. நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணாதே. நீ மற்றவருக்கு தேவனுக்கு மனநோவாய் இருக்காதே. அதனால் அவர் அனுபவித்த நஷ்டங்கள் என்ன என்று தெரியுமா? ஏசாவுடைய வாழ்க்கையிலே நான் முதல்ல சொன்னது மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா என்று நாம் தேவனை இன்னைக்கு ஆராதிக்க வேண்டும். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஏசாவின் தேவனே என்று சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு நீங்களும் நான் என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்றோம். நீ பிந்தி விருந்தா உன்னுடைய இடத்துல ஆண்டவர் இன்னொருவரை வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உலகத்துல ஆள் இல்லாம இல்லை. ஆண்டவருக்கு உலகத்துல ஆள் இல்லாம இல்லை. நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல நீ இல்லைன்னா உன்னுடைய ஸ்தானத்துல ஆண்டவர் இன்னொருவரை வைப்பார். அதுதான் நடக்கும். அதுதான் நடக்கும். அப்படித்தான் நடந்தது. ஏசாவுக்கு வர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போனது?
யாக்கோபுக்கு போனது. அதனால தான் சொல்றோம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஏசாவை பற்றி என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? அவனுடைய சந்ததி, அவனுடைய வம்ச வரலாறு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஏதோமியரின் தகப்பனான ஏசா, பாருங்க, அவன் யாருடைய தகப்பனாய் இருந்திருக்க வேண்டும்? இஸ்ரவேலருடைய தகப்பனாய் இருக்க வேண்டிய அவன் யாருடைய தகப்பனாய் மாறினான்? ஏதோமியரின் தகப்பனாய் மாறினான். இன்றைக்கு நீ கர்த்தரை அலட்சியம் பண்ணுவாயானால், இன்றைக்கு நீ கர்த்தருக்கு மனநோவாய் இருப்பாயானால், உன்னுடைய சந்ததி வேறு விதமாய் திரும்பிவிடும். ஆசீர்வதிக்கப்பட முடியவே செய்யாது. இஸ்ரவேலின் தகப்பனாகிய ஏசா என்று எழுத வேண்டிய இடத்திலே வேதம் எழுதி வைத்திருக்கிறது, ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசா. தன்னுடைய சந்ததி வம்ச வரலாறிலிருந்து அவனுடைய பெயர் நீக்கப்படுகிறது. அவனுடைய பெயர் நீக்கப்படுகிறது. பரிசுத்த சந்ததியிலிருந்து அவனுடைய பெயர் நீக்கப்படுகிறது. அடுத்தது நடந்தது என்ன தெரியுமா? கானான் தேசமாகிய தன்னுடைய தகப்பனுடைய சொந்த தேசத்தில் அவனால் குடியிருக்க முடியவில்லை. வாசியுங்கள், ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6 முதல் வாசியுங்கள். ஏசா தன் மனைவியையும் தன் குமாரரையும் தன் குமார்த்தைகளையும் தன் வீட்டிலுள்ள யாவையும் தன் ஆடுமாடுகளையும் மற்ற ஜீவஜந்துகள் யாவையும் தன் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்துக் கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். எந்த தேசத்திற்கு போனான் தெரியுமா? 8வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய தேசம் கானான் தேசம். அவன் பிறந்தது கானான் தேசம். ஆனால் தன்னுடைய சொந்த தேசத்துல குடியிருக்கவில்லை. அவன் தன்னுடைய தேசத்தை இழந்தான், சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான், இஸ்ரவேலின் தகப்பன் என்கிறதான அந்த பெருமையை இழந்தான். சேயீர் என்கிறதான ஒரு மலை தேசத்திலே குடியேறினான். கர்த்தரை அலட்சியம் பண்ணினான். கர்த்தருக்கு மனநோவாய் இருந்தால் செல்ல வேண்டிய கானான் தேசத்திற்கு செல்ல முடியாமல் செல்லக்கூடாத சேயீர் தேசத்திற்கு போக வேண்டிய பரிதாபமான ஒரு காலகட்டம். கர்த்தர் இந்த மத்தியான வேளையிலே செய்கிறார். நீ தொடர்ந்து கர்த்தரை அலட்சியம் பண்ணுவாயா? நீ தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போனாயானால் நீ செல்ல வேண்டிய இடம் கானான் தேசம். கானான் தேசத்துல நீ பிறந்திருக்கலாம், இங்கு ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். ஆனா கானான் தேசத்துல அவனால குடியிருக்க முடியவில்லை. தானுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் அள்ளி வாரி கொண்டு சேயீர் தேசத்திற்கு போனான் என்று வேதம் சொல்கிறது. அருமையான சகோதர சகோதரி, கர்த்தரை அலட்சியம் பண்ணுவாயோ? கானான் தேசத்தை முடிவில் இழந்து போவாயோ? சேயீர் தேசத்திலே குடியேற போறாயோ? உன்னை நீ ஆராய்ந்துப்பார். கர்த்தர் இந்த காலை வேளையில் உன்னோடு கூட பேசுகிறார். நீ உன்னை ஆராய்ந்துப்பார். நீ அழைக்கப்பட்டது கானான் தேசத்திற்கு. ஏசா அழைக்கப்பட்டது கானான் தேசத்திற்கு. ஆனால் அவன் சென்றதோ சேயீர் தேசத்திற்கு. ஏசா அழைக்கப்பட்டது சேஷ்ட புத்திரனாய், ஆனால் அதை இழந்து போனான். ஏசா அழைக்கப்பட்டது இஸ்ரவேலின் தகப்பனாய், ஆனால் அவன் ஏதோமியரின் தகப்பனாய் மாறினான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற துஷ்ட ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான் என்று வேதம் வரலாறு சொல்கிறது, சரித்திரம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியம். இதுதான் கர்த்தருக்கு மனநோவான காரியங்களை மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் இந்த கால வேளையிலே சொல்கிறார். ஒரு தீர்மானம், ஆண்டவரை நான் கனப்படுத்துவேன், ஆண்டவரை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். என்னுடைய ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்கிற ஆண்டவரை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன் என்று சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, விளையாட்டாய் நினைக்காதே, உன்னுடைய வாழ்க்கையில் வினையாய் முடிந்துவிடும். வாலிபர்கள் மல்யுத்தத்திற்கு போவது போல கைகளை வீசி கொண்டு வருகிறார்கள். கையில் ஒரு பைபிள் கூட இல்லை. வந்தவுடனே ஒரு சேர் எடுத்து தொப்போடு உட்கார்றாங்க. பரிதாபம், பரிதாபம், பரிதாபம். சேயீர் தேசத்துக்கு நீ தகப்பனாவாய், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ இழந்து போவாய். நீ கர்த்தருக்கு மனநோவாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில தடைபடும். நீ இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர்
பிரசங்கத்துக்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னால ஒரு வாலிபன் உள்ளே நுழைந்ததை நான் பார்த்தேன். வெட்கமா இல்லை? ஆண்டவர் எனக்காக நம்மை அழைத்தார். ஆண்டவரை அலட்சியம் பண்ணார். இன்றைக்கு போவியா? ஒரு கவுன்சிலிங் இப்படி லேட்டா போவியா? ஒரு கல்லூரிக்கு நீ லேட்டா போக முடியுமா? உனக்கு யாராவது இடம் தருவாங்களா? யோசித்துப்பார். அந்த கர்த்தருடைய காரியத்தை நீ அலட்சியம் பண்ணுகிறார். கர்த்தர் பார்க்கிறார். அடுத்தபடியாக ஈசாக்கு ரெபெக்காளை பற்றி உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். பெற்றோர்களுடைய தவறுகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே ஆசீர்வாதம் வர தடையா இருக்கிறது. ஈசாக்குக்கு தெரியும், யாக்கோபுக்கு தெரியும், ரெபெக்காளுக்கு தெரியும், யாக்கோபை ஏசா சேமிப்பார் என ஆண்டவர் அதை முன்னறிவித்தார். ஆனாலும் அந்த முன்னறிவிப்பை ஈசாக்கு நம்பவில்லை. அந்த முன்னறிவிப்பை ரெபெக்காளும் நம்பவில்லை. ஈசாக்குடைய பாவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு காரியம், அவன் போஜன பிரியனாயிருந்தான். சாப்பாட்டுல அவனுக்கு அலாதி பிரியம். சாகுற நேரத்துல மகனை அழைத்து சொல்றான், நீ வேட்டைக்கு போ, வேட்டையாடி கிடைத்த அந்த மிருகத்தை எனக்கு பிரியமான முறையில நீ சமைத்து கொண்டு வா. நீ சமைத்து கொண்டு வந்ததை நான் சாப்பிட்ட பிறகு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றான். பாருங்க, ஒரு தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுக்கு போடுற நிபந்தனை சாப்பாடு. இன்றைக்கு அநேகர் சாப்பாட்டை நம்பி இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள அந்தஸ்தை நம்பி இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள பதவிகளை நம்பி இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள பொசிஷனை நம்பி இருக்கிறாங்க. மற்ற ஆண்டவருக்கு இரண்டாவது இடத்தை கொடுக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 27. சாப்பிட்டாதான் இவருக்கு ஆசீர்வாதமே வரும். ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு அவனுடைய அளவுகோல் சாப்பாடு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எந்த அந்தஸ்து உனக்கு தகுதியாய் இருக்கவே முடியாது. நீ கர்த்தருக்கு எந்த அளவு நீ உண்மையாக இருக்கிறாயோ, உத்தமமாக இருக்கிறாயோ, அதை பொறுத்து தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இவன் ஆசீர்வதித்ததுனால சேஷ்ட புத்திர பாகம் வந்ததா? இவன் ஆசீர்வதித்ததுனால ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவன் என்று நாம் சொல்லுகிறோமா? இவன் ஆசீர்வதித்ததுனால அவன் அந்த கானான் தேசத்துல குடியிருக்க முடிந்ததா? இல்லை. காரணம், அன்றைக்கு அவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தனக்கு அளவுகோலாய் தெரிந்து கொண்டது அவன் சாப்பாடு. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் தவறுகள் நடக்கிறது. தவறுகள் அந்தஸ்தை பார்க்கிறார்கள், படிப்பை பார்க்கிறார்கள், பட்டங்களை பார்க்கிறார்கள், ஜாதியை பார்க்கிறார்கள், இனத்தை பார்க்கிறார்கள். ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது அதனோடு கூட வேதனையை கூட்டவே மாட்டார். நீங்களும் நானும் சம்பாதிக்கிற குறுக்கு வழியில சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள் அவைகள் வேதனையோடு கூட வரும். வாழ்நாள் முழுவதும் வேதனையாயிடும். அந்த வசனத்திற்கு நான் பின்பு வருகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும், அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் தங்கும், அதுவே உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். அதற்கு சாப்பாடு அளவுகோல் அல்ல. எனக்கு ருசியான பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வா, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஈசாக்கை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். அவன் யாருக்கு முதலிடம் கொடுத்தான்? சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுத்தான். அவனுக்கு தெரியும், ஆண்டவர் அவனோடு கூட தான் சொன்னார், ரெபெக்காளோடு கூட தான் சொன்னார், இளையவனை மூத்தவன் சேமிப்பான் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? இளையவன் மூத்தவரை விட ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆண்டவர் முன்னறிவித்தார். அப்படி முன்னறிவிப்பு இருந்த போதும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தேவ சித்தத்திற்கு மாறாக அவன் சொன்னான், நீ சாப்பாடு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சுய புத்தியின்படி, உன்னுடைய சொந்த ஞானத்தின்படி தேவனுடைய பிரமாணங்கள்
திட்டமும் தெளிவுமாய் சொன்ன பிறகு நீ குறுக்கு வழியில் ஒரு ஆசீர்வாதத்தை தேடுவாயானால் அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தராது, சந்தோஷத்தை தராது, சஞ்சலமும் தவிப்பும் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறி. மனுஷன் ஏன் இப்படி பேசுறான்னு நீங்க நினைக்காதீங்க. சத்தியத்தை சத்தியமாய் உங்கள் பார்க்க சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உண்மை. நான் சொல்ல போற வசனங்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. என்னோடு கூட நீங்க ஒத்துக்கொள்வீங்க. இவனுடைய அளவுக்கு ஒரு சாப்பாடா இருந்தது. எனக்கு ருசியான போஜன பதார்த்தங்களை நீ சமைத்து கொண்டு வா, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மனிதன் நினைக்கிற விதமாய் தேவன் நினைப்பவர் அல்ல. அல்லேலூயா. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய நினைவுகளுக்கும் என்னுடைய நினைவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் நானும் நினைக்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கிறதல்ல. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் போஜன பிரியனாய் இருந்தபடினாலே அவருக்கு தேவ சித்தம், அந்த தேவனுடைய முன்னறிவிப்பை அவர் மறந்து போனார். தன்னுடைய சுய ஞானத்தின்படி ஆசீர்வதிக்க முற்படுகிறார். மறந்து போய்விட்டது. அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் மறந்து போய்விட்டது. இன்னைக்கு அநேகருடைய தூக்க மயக்கத்தினாலே, சாப்பாடு செய்ய வேண்டும் என்றதுனாலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற ஓய்வு கிடைக்க வேண்டும் என்பதனாலே அநேகருக்கு ஆராதனை 9 மணிக்கு என்று மறந்து போய்விட்டது. 9 மணி 9:30 ஆகிவிட்டது. ஆனாலும் 11 மணி வரை வருகிற விசுவாசிகள் நம்மிடத்தில் உண்டு. பரிதாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு மனநோவா இருக்காதீங்க. குறுக்கு வழியில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், அது நடக்காது என்று சொல்கிறார். மூன்றாவதாக ரெபெக்காளுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிறீங்கன்னா, ரெபெக்காளும் அதே தவறை செய்கிறார். ரெபெக்காளுக்கும் தெரியும் யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று. ஏனென்றால் தேவன் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார். ஆனால் தன்னுடைய கணவன் ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறான் என்று சொன்னவுடனே தன்னுடைய மகனை அழைத்து அவருக்கு ஆட்டு ரோமங்களை தரித்து ஏசாவுடைய சரீரத்தை போல அவருடைய சரீரத்தை மாற்றி அவருடைய கையிலே சமைத்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஒரு தகப்பனிடத்தில் போய் நான் ஏசா என்று பொய் சொல் என்று சொல்லுகிற தாய். பொய் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு ஒரு தாய் தன்னுடைய மகனை முழு குடும்பத்திலே பித்தலாட்டம். பாருங்க, முழு குடும்பத்திலே ஆவிக்குரிய குடும்பம், ஆபிரகாமுடைய மகனுடைய குடும்பம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மகனுடைய குடும்பம். வாக்குத்தத்தத்தை மறந்த ஒரு தகப்பன், போஜன பிரியன், சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின சேஷ்டபுத்திரன், பொய் சொல்லி ஏமாற்றி சொல்லிக் கொடுக்கிற ஒரு தாய், அதற்கு உடன்படுகிற அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கின எத்தனை பெயர் கொண்ட ஒரு யாக்கோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அருமையான குடும்பம் பாருங்க. ஒருத்தன் பொய் சொல்றான், 2 பேர் ஏமாத்துறான், ஒருத்தி ஏமாத்தி பொய் சொல்றான். ஒரு குடும்பமும் ஆசீர்வாதத்தை இழக்கிறது. வெளியில் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா அதற்கு பதில் குழப்பம். வாசியுங்கள், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். பொய் சொல்லி வாங்கின ஆசீர்வாதம் நிலைத்ததா? குறுக்கு வழியிலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நிலைத்ததா? ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவன் அந்த ஆசீர்வாதத்தை அந்த தேசத்திலே அனுபவிக்க முடியாமல் தன்னுடைய சகோதரனுக்கு தப்பி ஓடி போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் குறுக்கு வழியில வருகிற ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதத்தை பெறலாம், பணம் சேரும், அந்தஸ்து சேரும், நிறைய டவுரி வரும், நிறைய நகை வரும், எல்லாம் வரும். ஆனா அதை நீ அனுபவிக்கும்படியான சந்தோஷம் எனக்கு இருக்கா? பொய் சொன்னா எல்லாம் நடந்தது, ஆனா அதை அனுபவிக்க அவனால் முடியவே. ஓடுகிறான், தன்னுடைய தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு அவன் ஓடி போனான் என்று சொல்லப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ரெபெக்காளுக்கு தெரியும்
மூலமாக இத்தனை குழப்பங்களும் நடக்கும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தாராகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காவின் சகோதரனுமான லாபானிடத்திற்கு போகப் புறப்பட்டான். பார்த்தீங்களா? பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத ஒருவர். ஆசீர்வாதம் வந்தது, தகப்பனை ஏமாற்றினான், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆனால் இன்றைக்கு உயிர் தப்ப அவன் ஓடி போகிறதான ஒரு பரிதாபமான ஒரு நிலை. அடுத்தபடியாக மூன்றாவது நான் யாக்கோபை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏசா என்ன தவறு பண்ணான், ரெபெக்காள் என்ன தவறு பண்ணான், ஈசாக்கு என்ன தவறு பண்ணான், அடுத்து யாக்கோபு பாருங்க, தகப்பனை ஏமாற்றினான், முதல்ல சகோதரனை ஏமாற்றினான், பயற்றம் கூட சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டான். அவனுக்கு தெரியும் சேஷ்ட புத்திர பாகம் முதலில் பிறந்த குழந்தை கூடியது. ஆனாலும் அவன் அதை ஏமாற்றி பெற்றுக் கொண்டான், வஞ்சனையாய் பெற்றுக் கொண்டான். அவன் பசியோட ஒரு நாளைக்கு வர்றான். அதுக்கு ஒரே பசி, தாகம், வயரெல்லாம் பசி. அந்த நேரத்தை அவன் பயன்படுத்தினான். அந்த பயற்றம் கூட கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் ஏமாற்றி அவன் பெற்றுக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக தகப்பனை ஏமாற்றி தன்னுடைய சகோதரனை போல நடித்து பொய் சொல்லி அந்த சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்திலிருந்து ஏமாற்றி பெற்றுக் கொண்டான். விளைவு என்ன தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா? யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டதை போல வேறு யாருமே ஏமாற்றப்பட்டதாக விளைவிக்கிறார். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவதாக என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆராமில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப் போய் உன் சகோதரனுடைய கோபம் தணியட்டும், சில நாள் அவனிடத்திலே இரு. பாருங்க, முதலாவது தன்னுடைய வீட்டில் அவனால் குடியிருக்க முடியல, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கர்த்தரை ஏமாற்றுறவங்க, கர்த்தரை அலட்சியம் பண்றவங்க, கர்த்தருக்கு மனநோவா இருக்கிறவங்க கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பதில்லை. அல்லேலூயா. அவருடைய வீட்டில் அவனால இருக்க முடியல, ஓடி போகிறான், அலைந்து திரிகிறான், ஓடி போகிறான். 29ஆம் அதிகாரத்தை 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேர் பெற்ற பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக போனது. பாருங்க, லாபானுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. மூத்தவள் லேயாள், இளையவள் ராகேல். மூத்தவள் கூச்ச பார்வை உள்ளவள், பார்ப்பதற்கு அழகில்லாதவள். ராகேல் மிகவும் அழகானவள். இவன் ராகேலை திருமணம் பண்ணலான்னு சொல்லி இவன் என்ன பண்ணான், அந்த லாபானுடைய வீட்டுல ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு வேலைக்காரனை போல காணப்பட்டான். 7 வருடம் நீ எனக்கு ஆடு மாடு மேய், நான் உனக்கு ராகேலை தருகிறேன் என்று லாபான் சொன்னான். மாமனாரே ஏமாற்றான். பாருங்க, நீ ஏமாற்றினா இன்னொருவர் உன்னை ஏமாற்றுவாங்க. திருமண நாள் வந்தது. மணப்பெண் மணவரைக்குள் அனுப்பப்பட்டான். முக்காடு இடப்பட்டிருக்கிறது. இவருக்கு மணப்பெண் யார் என்று தெரியாது. காலையில் எழுப்பி பார்த்தால் எந்த பொண்ணை விரும்பினாலோ அந்த பொண் கொடுக்கப்படவில்லை. கூச்ச பார்வை உள்ள லேயாள் கொடுக்கப்பட்டாள். அல்லேலூயா. பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்துக் கொள், அது உன்னை பின்தொடரும். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 31:7 வாசிங்கள். உங்கள் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். 10 தடவை சம்பளம் மாற்றப்படும். 10 தடவை அவருடைய சேலரியில ஃப்ராடுலன்ஸ். அவருக்கு சொல்லப்பட்ட சம்பளம் வந்து கொடுக்கப்பட்ட சம்பளம். உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல என்ன சேலரி போட்டிருக்காங்களோ அதே சேலரியை கொடுப்பாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷனுக்கு 10 தடவை அவருடைய அதிகாரி அவருடைய சம்பளத்தை மாற்றுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏமாற்றினான், ஏமாற்றப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 முறை அவருடைய சம்பளத்தை அவனுடைய சொந்த மாமன் அவனுக்கு
பொய் சொல்லி ஏமாற்றி கேட்டான். பொண்ணை ஏமாத்தினான், சம்பளத்தை ஏமாத்தினான். ஏன் தெரியுமா? இவன் மற்றவர்களை ஏமாற்றினான். இவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான், தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான். இன்றைக்கு அவனுடைய மாமனார் அவனை ஏமாற்றுகிறார். அதோடு நிற்கவில்லை, அவனுடைய பிள்ளைகள் பின்னாலே ஏமாற்றினார்கள். அவன் செய்த பாவம் அவனை தொடர்ந்து பிடித்தது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவனுடைய பிள்ளைகள் அவனை ஏமாற்றுகிறார்கள். வாசியுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 32லிருந்து வாசியுங்கள். யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டு அவருடைய வஸ்திரத்தை ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்திலே முக்கி தகப்பனிடத்திலே வந்து பிள்ளைகள் சொல்றாங்க, உன்னுடைய குமாரனை மிருகம் பட்சித்து போட்டது. அவன் ஏமாற்றப்படுகிறான். வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றப்பட்ட ஒரு மனிதனாய் யாக்கோபு காணப்படுகிறான். காரணம் என்ன தெரியுமா? தகப்பனை ஏமாற்றினான். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை ஏமாற்றுகிறோமா? யோசித்து பாருங்க. நீங்கள் நானும் ஆண்டவரை ஏமாற்றுகிறோமா? ஆண்டவருடைய காரியங்களில் நீங்கள் நானும் உண்மையும் உத்தரவாதம் இல்லாதவர்களாக இருந்தால் நீங்கள் நானும் ஆண்டவரை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் நான் ஆண்டவரை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறோம். இவர் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினார், மாமனார் ஏமாற்றுகிறார், மனைவி மாற்றப்படுகிறார், சம்பளம் 10 முறை மாற்றப்படுகிறது, பிள்ளைகள் பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்கள். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, இவன் கூடை கொடுத்து சேஷபுத்திர பாலத்தை பெற்றான். லேயா அதற்கு பிறகு அவனை இன்னும் கேவலமான ஏமாற்றுகள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை வாசித்து பார்க்கிறீர்களா? ஒரு பழத்தை கொடுத்து அவருடைய பொசிஷனை, அவருடைய நிலைமையை, அவருடைய மனைவியை ஏமாற்றுகிறார். அவன் அன்றைக்கு செல்ல வேண்டிய வீடு ராகேலுடைய வீடு. ஆனால் லேயாள் என்ன சொல்கிறார்? ராகேலுக்கு ஒரு பழத்தை கொடுத்து இந்த பழத்திற்கு பதிலாக ஒரு புருஷனை எனக்கு தாய் என்று கேட்குவான். வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றம், வாழ்நாள் முழுவதும் போராட்டம், வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை, கண்ணீர், கவலை. அவருடைய சுய மானத்தை இழந்து போகிறான். மாமனார் ஏமாற்றுகிறார், பிள்ளைகள் ஏமாற்றுகிறார், மனைவி ஏமாற்றுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தரை ஏமாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கர்த்தரை ஏமாற்றினார். கர்த்தரை ஏமாற்றி சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டார். தகப்பனை ஏமாற்றினார், சொந்த சகோதரனை ஏமாற்றினார். அவர் இன்றைக்கு ஏமாற்றப்படுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. தாவீதுக்கு எத்தனையோ மனைவிகள் இருந்தார்கள், மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். ஆனாலும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி பர்சவாளை அடைவதற்காக அந்த ஏத்தியனாகிய உரியாவை கொன்று அவருடைய மனைவியை அபகரித்தார். தாவீதுடைய வீட்டிலே நடந்தது என்ன? பிறந்த குழந்தை மறிப்பது. தாவீதுடைய மனைவிகள் அவருடைய சொந்த மகனால் கற்பழிக்கப்பட்டார். தாவீதுடைய மகள் தாவீதுடைய மகனால் கற்பழிக்கப்பட்டார். துணிகரமாய் செய்கிற எல்லா பாவத்திற்கும் கண்டனை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் விபச்சாரம் பண்ணாமல் இருக்கலாம், கற்பழிக்காமல் இருக்கலாம், பணத்தை ஏமாற்றாமல் இருக்கலாம். ஆனால் குறித்த வேளையில் ஆராதனைக்கு வராமல் இருப்பது பாவமே. அதுவும் பாவமே, அதுவும் பாவமே. ஆண்டவர் பாவத்திற்கு தண்டனை தருகிறார். அல்லேலூயா. துணிகரமாய் செய்கிற பாவத்திற்கு ஆண்டவர் தண்டனை தராமல் தப்ப விடுகிற தேவன் அல்ல. அதற்கு தண்டனை உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த குழந்தை இறந்தது. அவருடைய மறுமொழி ஆட்டிலே உப்பரியிலே எல்லாரும் பார்க்கும்படியாக அப்சலோம் பிரவேசித்து கற்பழித்தார். தாவீதுடைய சொந்த மகளை சொந்த இன்னொரு மகன் கற்பழித்தார். எந்த வீட்டில் நடக்காத அசுத்தம். ஏன் நடந்தது தெரியுமா? அவன் இன்னொருவருடைய மனைவியை அவன் அபகரித்துக் கொண்டான். யாரை ஏமாற்றுகிறோம்? ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா?
சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சாலமோனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மனைவிமார்கள், எத்தனையோ மறுமனை ஆட்டிகள். தேவாலயத்தை கட்டினவர், சர்வ ஞானி, ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவர். கடைசி காலத்தில் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அவருடைய இருதயம் வழுவி போனது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் நாம் செய்கிற அலட்சியம். நம்முடைய சின்ன தவறுதான் நம்முடைய கானான் தேசத்திற்கு செல்ல முடியாமல் அதை நம்மை வழி தப்பி சென்று விடுகிறது. ஒரு சின்ன தவறுதான். சமீபத்திலே மேங்களூரிலே ஒரு ஏர் ஆக்சிடென்ட் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 160 பிரயாணிகள் ஒரே நேரத்தில் மடிந்து வாழ்ந்தார்கள். அந்த ஏர்போர்ட் ஒரு மலைக்கு மேலே காணப்படுகிறது. ஒரு சின்ன தவறுதான் அந்த விமானி செய்தார். ஸ்பீடை குறைக்கல, டிஸ்டன்ஸை கூட்டி விட்டார். என்ன நடந்தது? இறங்கின விமானம் பக்கத்து சோரிலே மோதி கீழே விழுந்து அவரோடு கூட 165 பேர் மாண்டு போனார். செய்தது ஒரு சின்ன தவறுதான், ஒரே தவறுதான். பல ஆயிரக்கணக்கான மைல்கள் சிறப்பாக ஓட்டி கொண்டு வந்தார். மேங்களூர் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டார். அதுவரைக்கும் சிறப்பாக ஓட்டினார். இறக்கும் போது செய்த ஒரு சிறு தவறு 165 பிரயாணிகளுடைய உயிரை இனம் தெரியாமல், அடையாளம் தெரியாமல் கரிந்த கட்டைகளாய் மாற்றி போட்டது. அருமையான சகோதரா, சகோதரி, நீ இன்றைக்கு கர்த்தரை அலட்சியப்படுத்துகிற ஒரு சின்ன பாவம், ஒரு சின்ன பாவம், ஒரு சிறிய பாவம், ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிற ஒரு சிறிய பாவம், கர்த்தருக்கு மனநோவு உண்டு பண்ணுகிற ஒரு சிறிய பாவம், கர்த்தரை ஏமாற்றுகிற ஒரு சிறிய பாவம். எப்படி ஏசாவை கானான் தேசத்திலிருந்து சேயீர் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போனதோ, தன்னுடைய சொந்த தேசத்தில் இருக்க முடியாமல் ஓடி போனாரோ, எப்படி ஏமாற்றினவன் ஏமாற்றப்பட்டாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்வதற்கு ஒரு தடையும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையாயிரும், உத்தமமாயிரும். நான் 97 நான் அமெரிக்காவில் 5 மாதங்கள் இருந்தேன். என்னை அழைத்த அந்த சயின்டிஸ்ட் கேட்டார், உங்களுக்கு ஒரு அறையை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு காரை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்திருக்கிறேன். அவர் என்னை அழைத்தார். அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், எனக்கு இந்த கார், இந்த ரூம், எல்லா வசதிகளை காட்டிலும் நான் ஆராதிக்கணும், சண்டே நான் ஆராதிக்கணும். அந்த சண்டே ஒரு அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சா இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சா இருக்கும், அதை முதலில் கண்டுபிடியுங்கள் என்று சொன்னேன். ஆண்டவர் நான் அங்கிருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆலயத்தை எனக்கு வைத்திருந்தார். அந்த 5 மாதங்களும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆராதனைகள் தவறாம அந்த அமெரிக்க தேசத்திலே நான் செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. உனக்கு அந்த தாகம் இருக்கிறதா? உன்னை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றார், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார், நீ முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது மீதி எல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. வேதனையான காட்சி, ஒருவராய் ஆலயத்திற்கு வருவது. அல்லேலூயா. வேதனையான காட்சி. ஒரு கிளாஸ்ல எத்தனை பேர் நீங்க டீச்சரா இருக்கிறீங்க, நீங்க கிளாஸுக்குள்ள நுழைஞ்ச பிறகு ஒருவரா ஸ்டூடெண்ட் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே நிலைமையில் தான் ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நீ அலட்சியம் பண்ணுகிறாயோ, தேவனை நீ அற்பமா எண்ணுகிறாயோ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில, ஏசாவுடைய வாழ்க்கையில, ரெபேக்காவுடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? காரணம் கர்த்தரை அலட்சியம் பண்ணினார்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள், கர்த்தருடைய சித்தம் அவர்கள் செய்யவில்லை, சித்தத்திற்கு மாறாக கடந்து போனார்கள். உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அந்தஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வாழ்நாள் முழுவதும் போராட்டம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான வாலிப தம்பி, வாலிப சகோதரி, சத்தியத்தை விட்டு ஒரு நாள் விலகி செல்லார். சத்தியத்திலே உறுதியாக இரு. வலதுபுற இடதுபுற சாயாதே. நீ வலதுபுற இடதுபுற சாயாமல் என்னையே நீ உத்தமமாய் சேவித்தால் உன்னை நான் வாயாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தரை கரத்தட்டி நீ ஆரம்பிப்பாயா? இன்றைக்கு வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். நீ ஆண்டவரை அலட்சியம் பண்ணாது, ஆண்டவரை
யாக்கோபு கடைசி வரை ஏமாற்றப்பட்டார். மனைவி ஏமாற்றினான், தன்னுடைய அதிகாரி ஏமாற்றினான், பிள்ளைகள் ஏமாற்றினாங்க. தொடர்ந்து அவன் வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றம். கடைசியில் அவன் சொல்லுவான், என்னுடைய வாழ்நாட்கள் சஞ்சலமும் தவிப்புமாக இருந்தது என்று சொன்னான். ஏன்? ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லவா, தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் அல்லவா. அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்புமாக இருந்தது. காரணம் அவன் செய்த தவறுகள் தான். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையிலும் அதுபோன்ற தவறுகள் இனி வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்களா, தேவ சித்தத்திற்கு மாறாக 2 திருமணம் பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு லேயாள் அழகாகவே இருந்தார், ராகேல் அழகாகவே இருந்தார். ஏமாற்றப்பட்டான். ராகேலுக்கு பதிலாக லேயாள் கொடுக்கப்பட்டார். அதோடு அவன் நின்றுத்திருக்கலாம். ஆனாலும் சொல்றான், நான் ராகேலுக்கு பதிலாக இன்னும் 7 வருஷம் நான் வேலை செய்து நான் ராகேலை அடைவேன் என்று சொல்கிறான். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார், உன்னுடைய மனைவியுடைய சகோதரியை நீ நிர்வாணம் மாற்றாதே என்று சொல்கிறார். சத்தியத்தை மீறுகிறார், சத்தியத்தை மீறுகிறான். முன்னே நின்றது என்ன? அந்த ராகேலுடைய அழகு. ராகேலுடைய அழகு தேவ சத்தியத்திலிருந்து அவனை விலக்கி சென்றது. அவனுக்கு முக்கியத்துவம் எதற்கு கொடுத்தான்? ராகேலுடைய அழகுக்கு கொடுத்தான். வாசிங்கள் வசனத்தை. உன் மனைவி உயிரோடு இருக்கையில், லேயாள் உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் லேயாள் உயிரோடு இருக்கும் போது அவன் ராகேலை திருமணம் பண்ணினான். அவனுடைய வாழ்க்கையை செய்த 2வது தவறு. விளைவுகள் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஒரு மனைவியை காட்டிலும் இன்னொரு மனைவியை அதிகமாய் நேசிக்கிறார். திருமணம் பண்ணினது தவறு. திருமணம் பண்ணின பிறகு 2 பேரையும் ஈக்குவலா நேசிக்கிறோம். அதுவும் செய்யல. ஒருத்தியை காட்டிலும் இன்னொருத்தியை அதிகமாய் நேசித்தார். பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசியுங்கள். அல்லேலூயா. அது பார்ஷியாலிட்டி இஸ் சின். நீ பாரபட்சம் காட்டாதே, பாரபட்சம் காட்டாதே. லேயாள் அதுதான் கர்த்தருடைய அழைப்பு, அதுதான் கர்த்தருடைய திட்டம். அந்த அழைப்புக்கு, அந்த திட்டத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியாமல் நாம் இருந்து தேவனை ஆராதிப்பதில் பிரயோஜனமே இல்லை. தேவனை ஏமாற்றவே முடியாது. மனிதர்களை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், அதிகாரிகளை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. ஆண்டவரை ஏமாற்றும் எந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக் கொண்டாலும் ஏமாற்றி பெற்றுக் கொண்டாலும், எந்த அழகை நம்பி மனைவிகளை சேர்த்துக் கொண்டாலும் அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு விரோதமாய் நின்றது. அந்த அழகு அவனுக்கு வஞ்சனையாய் நின்றது. அவனை சீர்கழித்தது, அவனை ஓடச் செய்தது. வாழ்நாள் முழுவதும் சஞ்சலமும் போராட்டமுமாய் காணப்பட்டது. யாக்கோபு சொல்லுவான், என்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் சஞ்சலமும் போராட்டமுமாய் காணப்பட்டது. அடுத்தபடியாக நீங்கள் பார்ப்பீர்களானால் யாக்கோபு அவன் கீழ்ப்படியாதவனாய் காணப்பட்டார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலே வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தார் குடியிருக்கிற கானான் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார், உன் இனத்தார் குடியிருக்கிற கானான் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ. விசுவாசிகளுடைய ஐக்கியத்திலே நீ செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிகளோடு கூட உன்னுடைய உறவுகள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். திட்டமும் தெளிவாக ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்தில் இருக்கிற உன் இனத்தாரிடத்திற்கு நீ புறப்பட்டு போ. 31:13 வாசியுங்கள். நீ எந்த இடத்துல எனக்கு நீ பொருத்தனை பண்ணினாயோ, எந்த இடத்துல நான் உன்னை சந்தித்தேனோ, நீ எங்கு ரட்சிக்கப்பட்டாயோ, எங்கு நீ ஞானஸ்நானம் பெற்றாயோ, எங்கு நீ அபிஷேகம் பெற்றாயோ, அந்த இடத்துக்கு நீ புறப்பட்டு போயிருந்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்துல நீ நிலைத்திருந்து ஆண்டவர் சொல்கிறார். வாசியுங்கள். உன் இனத்தாய் இருக்கிற கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போ. அவன் புறப்பட்டு போறான்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தான். ஆனா தவறு நடந்தது. அந்த கீழ்ப்படிதல் முழுவதுமாய் இல்லை. இன்னைக்கு நம்ம அநேகர் அந்த தவறைத்தான் செய்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் அந்த கீழ்ப்படிதல் பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. அவன் கானான் தேசத்திற்கு நேரே புறப்பட்டு போனான். ஆனா எங்கே கூடாரம் போட்டான் என்றால், வாசியுங்கள் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். 18ஆம் அதிகாரம் 33:18 வாசியுங்கள். 33ஆம் அதிகாரம் 18வது வசனம். சீகோமுடைய பட்டணத்திற்கு எதிராக கூடாரம் போட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்னுடைய இனத்தாரிடத்துல போயிரு, நீ விசுவாசிகளோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறான். இவன் சொன்னா, நான் விசுவாசிகளோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன், ஆனா என்னுடைய கூடாரத்தை நான் எங்க போடுவேன்? அவிசுவாசிகளுக்கு முன்பாக போடுவேன். அல்லேலூயா. புறப்பட்டு போனான், கீழ்ப்படித்தான், பார்ப்பதற்கு நல்ல விசுவாசியா இருந்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டான். கானான் தேசத்துக்கு தான் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்னார், நீ உன் இனத்தார் இருக்கிற இடத்துல நீ கூடாரம் போடுன்னு சொன்னார். இவன் புறஜாதிகள் இருக்கிற அந்த பட்டணத்திற்கு விரோதமாய் கூடாரம் போட்டான். ஒரு சின்ன தவறு தான் பண்ணான். சின்ன தவறு தான் பண்ணான். உங்களுக்கு எனக்கு சரியாய் தோன்றும், உங்களுக்கு எனக்கு சரியாய் தோன்றும். ஆண்டவர் கானான் தேசத்திற்கு போக சொன்னாரு. அவன் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போனான். அப்படித்தான் தோன்றும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? கானான் தேசத்துல விசுவாசிகள் இருக்கிற இடத்துக்கு போப்பான்னாரு. ஆனா அவன் எங்க போனா? கானான் தேசத்துல அந்த சாலேம் என்னும் சீகோமுடைய பட்டணத்திற்கு விரோதமாய் எதிரே அவன் கூடாரம் போட்டான். புறஜாதிகளுடைய பார்வையிலே கூடாரம் போட்டான். நடந்தது என்ன தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா? ஒரு சின்ன தவறு தான் பண்ணினான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், முழுவதும் கீழ்ப்படி இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல கூடாரம் போடுன்னு சொன்னாரு. அவன் அந்த இடத்துக்கு போனான். கூடாரத்தின் திசையை மாற்றி விட்டான். ஆண்டவர் சொன்ன திசையில கூடாரம் போடல. ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன தவறு. விளைவு என்ன தெரியுமா? வாசியுங்கள். 34ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. ஒரு சின்ன அவனோடு சயனித்து தீட்டுப்படுத்தினார். யாக்கோபுக்கு இருந்தது ஒரே பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை யாக்கோபுடைய கண்களுக்கு முன்பாய் கற்பழிக்கப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன கீழ்ப்படியாக. வேதத்திலிருந்து திருஷ்டாந்தமாய் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன கீழ்ப்படியாக கானானுக்கு போனான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் ஒரு இரண்டாண்டு இடத்துல கூடாரம் போடுறாரு. இவன் என்ன சொன்னான்? சாலேம் என்கிற சீகேம் பட்டணத்திற்கு பக்கத்துல போய் கூடாரம் போட்டான். புறஜாதிகளுடைய பார்வையிலே தன்னுடைய கூடாரத்தை போட்டான். மகன் சாயந்தரம் வாக்கிங் போறான். புறஜாதிகளுக்கு மத்தியிலே அந்த புறஜாதிகளுடைய கூட்டம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு அவள் அங்கே ஊர்வலம் சென்றார். ஈவினிங் வாக் தான் போனான். கானானுக்கு தான் இவன் போனான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். ஒரு சின்ன காரியத்தை விட்டுட்டான். சொன்ன இடத்துக்கு போகல. தன்னுடைய மகள் கற்பழிக்கப்பட்டார். நீ ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக எடுக்கிற ஒரு சின்ன முடிவு உன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திவிடும். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திவிடும். கர்த்தருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போட முடியாத டாபிக். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன தவறு தான், சின்ன தவறு தான். கானானுக்கு போனான், அதற்கு கீழ்ப்படிந்தான். சபைக்கு போனான், சபைக்கு போனான், ஆராதித்தான், தேவனை ஆராதித்தான், காணிக்கை கொடுத்தான், தசமபாகம் கொடுத்தான், பிந்தி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பழிக்கப்பட்டான். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினாத. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினாத. நான் ஆலயத்திற்கு ஒரு நாள் பிந்தி போனதல்ல. என்னுடைய நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வந்த பிறகு நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் குறித்த நேரத்தில் ஆராதனைக்கு செல்வதில் நான் மிகவும் கண்ணு கருத்துள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னால் சுத்த மனசாட்சியோடு கூட சொல்ல முடியும். எந்த ஊருக்கு சென்றாலும், எந்த பட்டணத்துக்கு சென்றாலும் என்னுடைய புரோகிராம நான் முதல்ல போவதற்கு முன்பாக தேவனை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லை அதற்கு தந்தானே காலையில எழுந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. யாக்கோபை போல தவறு பண்ணாத. கானானுக்கு தானே நீ
போறேன்னு சொல்லாத, நான் சபைக்கு போறேன்னு சொல்லாத, சபைக்கு எப்படி போறேன், எப்போ போனேன், அதை யோசித்து பாரு. அதுதான் யாக்கோபு பண்ணின தவறு. கானானுக்கு போறான், நீயும் சபைக்கு வார, 10:30 வார, 11 வார, 9 வார, 10 வார, தவறு நடந்து விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்படுத்தப்படுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை களங்கப்படுத்தப்படுகிறது. தீனால் கற்பழிக்கப்பட்டார். ஒரே மகன் தன்னுடைய மகளுடைய மானம் போனது. செய்த தவறு ஒரே தவறு. ஆண்டவர் சொன்னா, அவன் இடத்தாழத்தில் சென்று கூடாரம் போடு. இவன் கொஞ்சம் இடத்தை மாற்றி போட்டான், புறஜாதிகளுக்கு முன்பாக போட்டான். இவன் புறப்பட்டு போறான். புறஜாதியார் எப்படி இருக்கிறாங்க, உலகம் எப்படி இருக்கிறது பார்த்து கொண்டு வருவோம். இன்னைக்கு உலகத்தின் மயக்கம், உலகத்தின் நேசம், தூக்கம், சமையல் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு தடைப்படுகிறது. நீ என்ன சாக்கு புக்கு சொன்னாலும் கர்த்தர் நீ மன்னிக்கவே மாட்டார். துணிகரமான பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நீ மனதிற்கு, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் குறித்த வேலை வருவேன் என்று சொல்லு. அதை ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை அலட்சியப்படுத்தாதே, ஆண்டவரை கனவீனப்படுத்தாதே, ஆண்டவருக்கு மனநோவா இருந்தாதே, ஆண்டவருடைய கோபத்தை பெற்றுக் கொள்ளாதே. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார், உன்னை பார்க்கிறார். நீ நடந்தாது வா. நான் ஆரம்ப நாட்களில் தியாகராஜ நகரிலிருந்து என்னுடைய மூத்த மகனை நான் தோல்ல போட்டு நடந்து அங்கே இருந்து ரவுண்டானா வந்து, ரவுண்டானால இருந்து நடந்துதான் நான் அழைத்து வருவேன். பாஸ்டத்தை கேட்டு பாருங்க, ஒரு நாள் நான் பீத்தி வந்திருக்கிறேன் நாய்க்கு. அதற்கு பிறகு நான் சைக்கிள் வைத்திருந்தேன். சைக்கிள்ல என்னுடைய மனைவியை நான் டபுள்ஸ் அடித்து என்னுடைய பிள்ளையை முன்னால் உட்கார வைத்து நான் வந்திருக்கேன். ஒரு நாள் நான் பீத்தி வந்ததில்லை. மழை உண்டு, மழையோ வெயிலோ எதுவாயிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆராதனை கடைபிடித்ததே இல்லை. சொல்ல முடியுமா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ காரணம் தேசத்திற்கு வருகிறாய், பிந்தி வருவ. அது சாலையில் கூடாரம் போட்டதற்கு சமானம். ஒரு சின்ன தவறுதான். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு மனம் திரும்பு. பரிதாபமாயிருக்கிறது. ஒருவராய் புறப்பட்டு வர்றீங்க. சென்னையில் சில சபைகளுக்கு சென்று நீங்க பாத்தீங்கன்னா ஆளுகள் ஓடுவதை நான் ரோடுல பார்த்துக்கிறேன். எங்க ஓடுறாங்க விட்டு பார்த்தா சபைக்கு நேராக ஓடுறாங்க. இங்க கூட ஒரு மார்க்கெட்டமான ஒரு அம்மாவை இருந்தாங்க. நான் அடிக்கடி அந்த அம்மாவை நினைச்சு பார்ப்பேன். உள்ள கூடு போட்ட உடம்பு, ஆனா நம்ம ஆலயத்துக்குள்ள வரும்போது ஓடி வருவாங்க. அவருடைய சாட்சியை இன்னைக்கு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவர் உன்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார் யோசித்து பாரு. காரணத்துக்கு போனா கூடாரத்தை பின் திசையை மாற்றி போட்டா தீனால் கற்பழிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்மானம் செய்வாயா? இவ்வளவு தவறுகளை யாக்கோபு செய்த போதிலும் அவன் கடைசியாக மன்னிக்கப்பட்டான். மனம் திரும்பினபடியினாலே அவன் மன்னிக்கப்பட்டான். யாக்கோபு மன்னிக்கப்பட்டான். ஏன் மன்னிக்கப்பட்டான் என்றால் அவன் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 27ஆம் வசனம், மன்னிக்கும். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது 27ஆம் வசனம், 25, 27 வசனம். யாக்கோபு இவ்வளவு தப்பை செய்த பிறகு ஆண்டவர் ஏன் யாக்கோபு மன்னித்தார்னா, அவன் ஒரு குணசாலியா இருந்தான், கூடாரவாசியா இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை தவறுகள் இருந்தாலும், இத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் குணசாலிகளாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய கூடாரத்தில் கண்டுகிற அந்த வாஞ்சை நம்மிடத்துல வரணும். கூடாரவாசியாய் மாற வேண்டும். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பிள்ளைகள் இன்னொரு சபை, பெற்றோர் இந்த சபை, அப்படி அல்ல. இந்த கூடாரத்துக்கு முழுவதுமாய் வர வேண்டும். ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது 2 பிள்ளைகள் ஒரு ஹோட்டல், தாய்க்கு ஒரு ஹோட்டல், தகப்பன் ஒரு ஹோட்டல் போறோமா யோசித்து பாருங்க. அப்புறம் அப்பா போய் ஒவ்வொரு ஹோட்டல்ல பில்லு கொடுக்குறாரா யோசித்து பாருங்க. ஜவுளி கடைக்கு போகும்போது நீ போத்தீஸுக்கு போ, நீ ஆரக்கேரிக்கு போ, நீ நாவல்டிக்கு போ சொல்றோமா? இல்ல. ஒரே இடத்துக்கு போறோம். திருமணத்துக்கு போகும்போது ஆளுக்கு ஒரு திருமணத்திற்காக போகிறோம்? இல்லை, ஒரே இடத்துக்கு போகிறோம். இவன் கூடாரவாசியா இருந்தான், குணசாலியா இருந்தான், தேவனை அவன் விசுவாசித்தான். அதனால யாக்கோபு கடைசியில மன்னிக்கப்படுகிறான். அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. 2வது பாருங்க, ஆதியாகமம் 28:19 வாசிங்க.
ஆராதிப்பதில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மை வேணும். ஆராதிப்பதில் ஒரு உண்மை வேணும். அதை இன்னைக்கு கத்துக்கலுங்க. உங்களுடைய வாழ்க்கையில குறித்த நேரத்துல நான் வந்து ஆண்டவரை ஆராதிப்பேன், குறித்த நேரத்துல நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். அந்த உண்மை வேணும். கூடாரவாசியா இருந்தான், ஒரு இடத்துல ஆண்டவரை பார்த்தான், சொல்றான் இந்த இடத்துக்கு பேரு பெத்தேல், இது தேவன் தங்குகிற இடம். மூன்றாவதாக அவன் என்ன செய்தான்? ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். அவன் இவ்வளவு தவறுகளை செய்த போதிலும், இவ்வளவு போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும், கடைசியில் அவனுடைய முடிவு வெற்றியாய் மாறினது என்றால் அந்த வெற்றி ஏசாவுக்கு வரல. ஏன்னா அவன் வனசஞ்சாரியாய் இருந்தான், வேட்டைக்காரனாய் இருந்தான், அவன் ஜெபிக்காதவனாய் இருந்தான், ஆராதிக்காதவனாய் இருந்தான். ஆனால் யாக்கோபோ ஆராதிக்கிறவனாய், ஜெபிக்கிறவனாய், குணசாலியாய், கூடாரவாசியாய் இருந்தான். வாசியுங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவன் சொல்றான், நான் ஏமாற்றுக்காரனா இருந்தேன், நான் எத்தனையோ தவறுகளை பண்ணினேன். ஆனாலும் எங்க தாத்தாவிடத்துல செய்த உடன்படிக்கை, எங்க அப்பாவிடத்துல செய்த உடன்படிக்கை, அதை சொல்றான், அதை நினைவு கூறுமப்பா. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரேப்பா. இத்தனை போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. என்னுடைய மனைவி என்னை ஏமாற்றினான், என்னுடைய மாமனார் ஏமாற்றினாங்க, பிள்ளைகள் ஏமாற்றினாங்க, என்னுடைய மகள் கற்பழிக்கப்பட்டார், என்னுடைய மனைவியோடு என்னுடைய மகன் விபச்சாரம் பண்ணினான். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அவன் சொல்றான், நீர் என்னுடைய தகப்பனாரிடத்துல செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், எங்க தாத்தாவிடத்துல செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் மனமான ஒரு மனுஷன் அல்ல. நீ அவர் அழைத்த அந்த அழைப்பு நிச்சயத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவாயா? நீ ஆண்டவர் எதற்காக உன்னை அழைத்தார் என்று நினைவு கூறுவாயா? நீ கானான் தேசத்திற்கு போக வேண்டியவன், சேயீர் தேசத்திற்கு அல்ல. நீ இஸ்ரவேலின் தகப்பனாய் தாயாய் மாற வேண்டியவள், ஏதோமின் தாயாய் தகப்பனாய் அல்ல. நீ கானானில் குடியிருக்க வேண்டியவள், சேயீர் மலையில் குடியிருக்க வேண்டியவள் அல்ல. அந்த வாக்குத்தத்தத்தை நீ நினைவு கூறு. ஆண்டவர் உன்னை அழைத்தார், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ ஜெபி, ஆண்டவருடைய சமூகத்துல உன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஜெபி. என்னுடைய வாழ்க்கையில இத்தனை போராட்டங்கள், இத்தனை வேதனைகள், இத்தனை அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், காரணம் என்ன? உம்மை விட்டு தூரமாய் போனேனோ, உண்மை அலட்சியம் பண்ணினேனோ? நீ இந்த காரியத்துல இன்றைக்கு நீ உண்மையாயிரு, கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நின்று சொல்றேன், நீ ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்துல நீ உண்மையாயிரு, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வே செய்வார், நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கலாம், அவனுடைய இருதயத்துல உள்ள ஒரு தாழ்மை, தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்கிறான், தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்கிறான். அதே 32ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தில் சொல்றான் பாருங்க, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த தயவு. நான் தகுதி இல்ல ஆண்டவரே, நான் ஒரு ஏமாற்றுக்காரன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன். சொந்த அப்பாவை ஏமாத்தினேன், அண்ணனை ஏமாத்தினேன், இவனும் மாமனாரை ஏமாத்தினான். நான் ஒரு திருமணத்துக்கு பதிலாக 4 திருமணம் பண்ணினேன், உம்முடைய பிரமாணங்களுக்கு விரோதமாய் போனேன். ஆனாலும் நீர் என்னை புறக்கணிக்கல, நீர் என்னை மன்னித்து, என்னுடைய பாவங்களை மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டி, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றினீர். அவன் சொல்றான், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய். நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. எத்தனை தடவை நான் உங்களை அலட்சியம் பண்ணினேன், எத்தனை தடவை நான் உங்களை மனநோகம் பண்ணினேன், துணிகரமாக நான் தவறுகளை செய்து கொண்டு வருகிறேனே. ஆனாலும்
அடியேனுக்கு நீர் காண்பித்த தயவு மகா பெரியது. எவ்வளவு அதற்கு எவ்வளவேனோ நான் பாத்திரங்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை ஆண்டவர் தந்திருப்பாரே, ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் நாம் உயிரோடு இருக்க முடியும்? அல்லேலூயா. நான் எவ்வளவேனு நான் பாத்திரம் அல்ல, எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. நான் தப்பு பண்ணேன் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணுறேன் ஆண்டவரே, நான் பாவம் செய்கிற ஆண்டவரே. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்றான். நான் கோலும் கையுமாய் போனேன், வெறும் கையுமாய் நான் போனேன், இந்த யோர்தானை கடந்து போறேன், உயிர் தப்ப ஓடினேன். நான் என்னுடைய தேசத்துல குடியிருக்க கூடாதபடிக்கு என்னுடைய உயிர் போய்விடுமோ என்று அஞ்சி போனேன், கோலும் கைவாய் கடந்து போனேன். இப்பொழுதோ இந்த பரிவாரங்களோடு கூட கடந்து வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? நீ பரிவாரங்களோடு காணப்படுகிற ஒரு எஜமானை போல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்குமா? தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து, தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து, உன்னுடைய குறைகளை ஒத்துக்கொள், உன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள். ஆலயத்திற்கு பிந்தி வருவது பாவம் என்பதை நீ ஒத்துக்கொள். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒத்துக்கொண்ட பிறகு பிந்தி வராதே, அது புனிதமான பாவம், அதற்கு தண்டனை தொடர்ந்து வரும். எவ்வளவே எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, இவ்வளவு தயவு எனக்கு காட்டுவதற்கு எவ்வளவே தகுதி இல்லை ஆண்டவரே. அடியேன் கோலும் கையுமாய் கட. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ, யாரெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ, தங்களுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார்களோ, தீர்மானம் செய்து முன்னேறுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கோலும் கையுமாய் கடந்து வந்தேன். நான் சொல்ல முடியும், நான் இந்த பட்டணத்துல கோலும் கையுமாய் கடந்து வந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்னை பரிவாரத்தோடு கூட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றினேன். அல்லேலூயா. வலது புறம் இடது புறம் சாயாமல் 1983 ஆண்டு நினைக்கிறேன், 84 ஜனவரி, அப்பொழுது ஒரு ஓலை குடிசைதான் ஆலயம் இருந்தது. அந்த 1ஆம் தேதி ஜனவரி ஆராதனைக்கு முன்பாக பெரும் மழை பெய்து அந்த ஆலயம் இடிந்து போனது, சரிந்து போனது. பாஸ்டருடைய வீட்டுல, இப்போ பாஸ்டர் இருக்கிற வீட்டுல ஆண்களும் அந்த பெண்கள், அதற்கு அடுத்த வீட்டிலுமாய் அந்த முழு இரவு ஆராதனை நடந்தது. அந்த ஆராதனையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் முழு இரவு ஆராதனை. ஆண்டவர் சொன்னார், நீ வலது புற இடது புற சாயாமல் என்னையே உத்தமமாய் பின்பற்றினால் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகும். ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ கீழ்ப்படிவாயா? நீ கீழ்ப்படிவாயா? யாக்கோபை போல உன்னை தாழ்த்துவாயா? புறசாலியாய் மாறுவாயா? கூடாரவாசியாய் மாறுவாயா? ஆண்டவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து உன்னுடைய பழைய அனுபவங்களை மண்ணிலே புதைத்து ஒரு புதிய சிருஷ்டியாய் நீ இன்றைக்கு எழுப்புவாயா? பழையன எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாயிருக்கிறது என்று சொன்னது போல உன்னுடைய பழைய வாழ்க்கை இந்தோடு கூட அது அழிந்து போகட்டும். உன்னுடைய ஒழுங்கீனமான வாழ்க்கை, கர்த்தரை அலட்சியப்படுத்தின வாழ்க்கை, கர்த்தரை மனநோவு பண்ணின வாழ்க்கை இந்தோடு கூட உன்னுடைய வாழ்க்கையில் அழிந்து போகட்டும். நீ இன்றைக்கு ஒரு புதிய ஜீவனாக எழுப்பு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, இந்த அடிமைக்கு நீ செய்த இந்த உபகாரத்திற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. சொல்லுவாயா? அந்த நல்ல ஆண்டவரை கரங்களை தட்டி நீ ஆர்ப்பரிப்பாயா? இந்த அடிமை ஆண்டவரை நீ இவ்வளவாய் போஷித்து வைத்திருப்பதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல ஆண்டவரே. நான் போலும் தனியுமாய் வந்தேன், இன்றைக்கு 2 பரிவாரங்களோடு கூட நான் இருக்கிறேன். நீ ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றிப்பார், ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையிலே அது திரளாய் புரண்டு வரும். என்னுடைய வாழ்க்கையை எத்தனையோ காரியங்களை நான் சொல்ல முடியும், நேரம் நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவரை உண்மையாய் பின்பற்று. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடு. வீட்டிலே ஒரு குடும்ப ஜெபம் பண்ணு. நீ கணவன் மனைவி பிள்ளைகளாய் இருந்து ஜெபியுங்கள். ஒரு குறித்த நேரத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அலட்சியம் பண்ணாதே, அலட்சியம் பண்ணாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். 12வது வசனத்தை வாசிங்க. தேவரீரோ, பாருங்க, அவர் அந்த ஜெபத்துல பாருங்க,
ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறான், தன்னை தாழ்த்துகிறான், தனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான், வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறான். இந்த 12வது வசனத்துல அனைத்த நோக்கத்தை நினைவு கூறுகிறான். என் மூலமாய் ஒரு சந்ததி உருவாக வேண்டும், ஒரு இஸ்ரவேலர் என்கிற ஒரு சந்ததி கடற்கரை நட்சத்திரங்கள், வானத்து நட்சத்திரங்களை காட்டிலும் கடற்கரை மணலை காட்டிலும் அதிக எண்ணிக்கை உள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும். அந்த நோக்கத்தை ஆண்டவனுக்கு சொல்றான். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். உங்களுக்கு அந்த ஆத்துமக்காக இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் நம் மூலமா ஒரு விசுவாச சந்ததி உருவாக வேண்டும். அல்லேலூயா. அது நம்முடைய குடும்பத்துல மாத்திரமல்ல, நம்மால் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் மூலமாய் ஒரு விசுவாச சந்ததி உருவாக வேண்டும். அந்த தரிசனம் இருக்கிறதா? அந்த தரிசனம் இருந்தா ஆண்டவர் உன்னை பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தரிசனத்தை தாருன்னு கேளு ஆண்டவரிடத்துல. அந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில வரட்டும் என்று சொல்லி, நான் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையினுடைய முதல் நோக்கம் ஆண்டவருக்காக நான் பாடுபட வேண்டும், ஆண்டவருக்காக நான் ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும். இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்தபடினால்தான் அவன் அவ்வளவு தவறு பண்ணின பிறகும் ஆண்டவர் அவனை புறக்கணிக்கவே இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்றான் அவன் குணசாலி, அவன் கூடாரவாசி, ஆராதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறான், தன்னை தாழ்த்துகிறான். நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் அடிமை ஆண்டவரே, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்கிறான். அடுத்த சொல்றான், ஆண்டவரே என் மூலமா ஒரு சந்ததி உருவாகும் சொன்னீரே, அதற்காகவாவது என்னை நீங்க ஆசீர்வதியும் என்று சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மூலமா ஒரு சந்ததி உருவாகிக்கிறான். உன்னுடைய பிள்ளைகள் விசுவாச சந்ததியாய் உருவாகி கொண்டிருக்கிறார்களா? யோசித்துப்பார். உன்னை அதான் நான் முதல்ல சொன்னேன், ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்னன்னா, நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி சொல்ல முடியுதா உன்னால? எத்தனை பெற்றோர்கள் நீங்க சொல்றீங்க? அதுதான் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். நான் சொல்றான், ஆண்டவரே கடற்கரை மணலை காட்டிலும் எண்ணிக்கைக்கு அதிகமான ஒரு சந்ததி உருவாகும் சொன்னீங்கப்பா. அது உருவாகணும் இல்ல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருப்பா, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரும் ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாங்க ஆண்டவரே, என் மூலமா தானே ஆண்டவரே சந்ததி உருவாகணும். நீ இன்னைக்கு சொல்லுவாயா? நீ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவாயா? பழைய எல்லாம் மறந்துருங்க ஆண்டவரே, நான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு வேறாய் கடந்து போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நான் செய்த பாவங்களை நினைத்து பாராமையும் ஆண்டவரே, மறந்துருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் மூலமாய் நீ என்னை அழைத்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் என்று சொல்லுவாயா? அடுத்தபடியாக பாருங்க, 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதே அதிகாரம் 23ல இருந்து வாசிங்க. தனக்கு உண்டான யாவத்தையும் அவன் அக்கறைப்படுத்தினான். தன்னுடைய சுய விருப்பங்களை அக்கறைப்படுத்தினான், தன்னுடைய சுய சித்தத்தை அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அவன் ஆண்டவரோடு கூட போராடி ஜெபம் பண்றான். உன்னுடைய வாழ்க்கையில தனி ஜெபம் உண்டா? யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில தனி ஜெபம் உண்டா? உன்னுடைய குடும்பத்துல குடும்ப ஜெபம் உண்டா? யோசித்து பாரு. ஆசீர்வாதம் தான் வரல, அது இல்லாததுனால தான் வரல. உனக்கு வாழ்க்கையில தனி ஜெபம் உண்டா? அது குறித்த நேரத்துல உண்டா? அது அதிகாலையில உண்டா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்துல தனித்திருக்கிறாயா? கர்த்தரோடு கூட போராடி ஜெபித்தான். அதற்கு பிறகு உள்ள வசனத்துல 26ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட்டு நான் போறேன்னு சொல்றாரு. அவன் சொல்றான் பாருங்க, 26ஆம் வசனத்துல, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடே. உன்னால சொல்ல முடியுமா? உன்னால உரிமையோடு கூட சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? எசேக்கியா ஒரு நாள்ல சொன்னானே, செத்து போவேன்னு சொன்ன உடனே அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னானே, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நன்மையும் செம்மையுமானதை செய்வேனே, எனக்கு ஆயுசு நாளை கூட்டித்தார். சொல்ல முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உரிமையோடு கூட ஆண்டவரிடத்துல கேட்கிறது, போராடி கேட்கிறது. நீ நன்மையை செய்தால் ஆண்டவரிடத்துல போராடி கேட்கிறார். நீ ஆண்டவரை மனநோக பண்ணி கொண்டு, ஆண்டவரை நீ அலட்சியப்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே ஆசீர்வாதம் தாருமனா ஆண்டவர் எப்படி தருவார்? யோசித்து பார். எசேக்கியா சொன்னா, உமக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் ஆனதை செய்வேனே,
சொல்ல முடியுமா? நான் சொல்றான், நீ என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உன்னை போக விட மாட்டேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதாக. அல்லேலூயா. யாக்கோபு என்கிற பெயருடைய அர்த்தம் எத்தன், இஸ்ரவேல் என்கிற பெயருடைய அர்த்தம் தேவனோடு கூட போராடி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நீ எத்தனை போன்ற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கலாம், மறைந்து இருக்கலாம், நமக்கு தெரியாது. நிறைய பேர் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கொலை செய்தா பாவம், விபச்சாரம் செய்தா பாவம், திருடுனா பாவம், பொய் சொன்னா பாவம் நினைக்கிறீங்க. 2 வகையான பாவங்கள் உண்டு. sin of omission, sin of commission. செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போவது பாவம், அதான் sin of omission. செய்யக்கூடாத காரியங்களை செய்வது, அதான் sin of commission. விசுவாசிகள் அநேகர் செய்கிறது sin of omission. ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிப்பதில்லை, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிப்பதில்லை, குறித்த நேரத்தில் ஆராதிப்பதில்லை, குறித்த நேரத்தில் ஜெபிப்பதில்லை. ஆண்டவர் இந்த மத்தியான வேளையிலே நம்மோடு கூட இடைவிடுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். உன்னை தாழ்த்து, ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து. ஆண்டவர் உன்னை அழைத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து பார். உன்னை உன்னிடத்தில் வைத்திருக்கிற நோக்கத்தை நீ நினைவு கூறு. உன்னுடைய குறைகளை நீ ஒத்துக்கொள். ஆண்டவரிடத்துல போராடி ஜெபி. ஆண்டவரே, இவைகளெல்லாம் விட்டு நான் வெளியே வர எனக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, நீர் என்னை அழைத்தி ஒரு நாள்ல என்னை தெரிந்து கொண்டே நான் வழி தப்பி போனேன். ஆண்டவரை உங்க அலட்சியம் பண்ணினேன், உங்களுக்கு விரோதமாய் பாவங்களை செய்தேன், ஆசீர்வாதத்தை இழந்து போறேன். இன்றைக்கு நீ சொல்லு, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விடவே மாட்டேன். என்னுடைய பாவங்களை நான் விட்டு விடுறேன், என்னுடைய குறைகளை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆலயத்திற்கு பித்தி வருவது பாவம், அது பாவம், அது பாவம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். ஆண்டவரை நீ ஆலயத்திற்கு பித்தி வந்தா நீ ஆண்டவரை அலட்சியம் பண்ணுகிறாய், ஆண்டவரை மனநோவுடைய செய்கிறாய், நீ பாவம் செய்கிறாய், ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிறாய். பாவமும் பாவத்தின் விளைவுகளையும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் சுட்டி காட்டினேன். என்னென்ன விளைவுகள் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடந்தது, ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் நடந்தது, யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று உங்களோடு கூட இவ்வளவு நேரமாய் நாம் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு வசனத்தை வாசிங்க. பாவத்தினால யாக்கோபு அனுபவித்தத அவன் வாயிலே சாட்சி சொல்கிறான். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 47ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய ஆயுசு நாட்கள் சஞ்சலம் உள்ளதா இருந்தது. அல்லேலூயா. அந்த சஞ்சலம் நமக்கு வேண்டாம், அந்த தவிப்பு நமக்கு வேண்டாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி நிற்போம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். சின்ன சின்ன பாவங்கள் தான் ரெபேக்காளுடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய வாழ்க்கையில, ஏசாவுடைய வாழ்க்கையில, ஈசாக்குடைய வாழ்க்கையில. ஆனா அதுல ஒருவன் தான் ஒத்துக்கொண்டான், தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான், தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டான். நான் கொஞ்சமேனும் பாத்திரம் அல்ல என்று சொன்னான். அவன் ஆராதிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான், தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டான், வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தான், வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தான். இப்படி எல்லாரையும் வாக்குத்தத்தம் பண்ணினீரே ஆண்டவரே, ஒண்ணுமே நிறைவேறலே என்று சொன்னான். ஒரு நோக்கம் உண்டே, ஆண்டவரே நீர் என்னை அழைத்ததற்கு கடற்கரை மணலை காட்டிலும் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க. அந்த நோக்கத்தை ஆண்டவரை இன்னைக்கு உணர்ந்து கொள். உன்னை அழைத்த ஆண்டவர் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நீ இன்னைக்கு சீர்படுத்த செய். ஒரு குடும்ப ஜெபத்தை குறித்த நேரத்தில் ஜெபிக்க பழகு. கணவனும் மனைவியுமாய் பிள்ளைகளுமாய் குறித்த நேரத்தில் ஜெபி. செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணு, லேண்ட்லைன் ரிசீவர் எல்லாம் தள்ளி வை. அந்த நேரத்தில் எந்த இடையூறும் வராதபடி நீ பாதுகாத்துக்கொள். ஜெபிக்க பழகு. குறித்த நேரத்தில் பிள்ளைகளோடு குடும்பமாய் ஜெபிக்க பழகு. அதிகாலையில் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க பழகு. தேவ சமூகத்துல தனித்திருந்து தேவனோடு கூட உறவாடு. நீ போராடி ஜெபி. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து பார். உன்னுடைய தேவன் உன்னை அழைத்த நோக்கத்தை நீ நினைவு கூர்ந்து கொள். நீ ஆண்டவரை நினைத்துக்கொள். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார்.
அதிசயமான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் ஆண்டவர் மேலாக்குவார். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அவர் ஆசீர்வதிக்கும் காலம் சமீபமாய் கடந்து வருகிறது. ஆனா ஆண்டவரை நீ மனதோடு செய்யாத, ஆண்டவரை நீ அலட்சியம் பண்ணாத, கர்த்தருடைய திட்டத்திற்கு மாறாக நீ செயல்படாத, பிரமாணங்களுக்கு விரோதமாய் போகாத, அழகை நம்பாத, உலகத்தின் ஆசை இச்சைகளை நம்பாத, பாரம்பரியங்களை சடங்காச்சாரங்களை நம்பாத, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடு. கர்த்தரை நீ கனப்படுத்து, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தரை நீ ஆராதி, விடுதலையோடு கூட கர்த்தரை நீ ஆராதி. உன் வாய்களை விரிவாய் திற, கர்த்தரை நீ துதி, உன்னுடைய குறைகளை ஒத்துக்கொள். நான் கொஞ்சம் தகுதியற்றவன் என்று சொல்லு, நான் பரதேசி என்று சொல்லு. நான் இந்த உலகத்தில் ஆண்டவரை சஞ்சரித்த நாட்கள் எனக்கு சஞ்சலமும் தகைப்புமாய் ஆனதே ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல். அல்லேலூயா. ஒரு பெரிய பாவத்தை நீ செய்யாமல் இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவரை அலட்சியம் பண்ணுகிறார் சகோதரி. ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நீ அலட்சியம் பண்ணுகிறாய் சகோதரா. ஆண்டவர் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், வானவரது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லுகிற ஆண்டவரை நீ அலட்சியம் பண்ணாத, ஆசீர்வாதத்திற்கு நீ தடையா இருக்காத, ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நீ மாற வேண்டும் என்றால் ஆண்டவரை நீ நோக்கிப்பார். இந்த வேளையில உன்னை தாழ்த்து, யாக்கோபை போல உன்னை தாழ்த்து, உன்னுடைய குறைகளை நீ ஒத்துக்கொள். ஆண்டவருடைய சமூகத்தில் சரணாகதி அடைந்து விடு. வாக்குத்தத்தங்களை நினைவு கூறு. ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் வரை கொடுத்த வாக்குத்தத்தங்களை எண்ணிப்பார். அது நிறைவேறினதா என்று எண்ணிப்பார். நிறைவேறலையா, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில ஒரு கோளாறு இருக்கிறது, அதை நீ சீர்படுத்தப்பட்டு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். அந்த யாக்கோபு எத்தன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அப்படியாய் நம்முடைய எத்துக்கள் எல்லாம் மறைந்து போய் தேவனோடு கூட போராடுகிறவர்களாய், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சோதனைக்கிற இஸ்ரவேலர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய கருத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். ஆண்டவரை ஆராதிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, ஆண்டவருக்கு கொடுப்பதில்லை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில்லை, ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கத்தை நான் விளங்கிக் கொள்வதில்லை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருப்பதில்லை, நான் முதலிடம் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு தாழ்த்துவாயா? ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு அது வளர்த்து ஒரு மதிப்பெண் போட்டு அது செல்வதல்ல. உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பித்தி வராத, ஆசீர்வாதத்தை இழந்து போகாத. இதுதான் முதல் பாவம், இதுதான் பெரிய பாவம். ஆண்டவர் அலட்சியம் பண்ணாத, சேஷ்டபுத்திர பார்த்து அலட்சியம் பண்ணாத, தேவன் உன்னை அழைத்த நோக்கத்தை நீ அலட்சியம் பண்ணாத, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ அலட்சியம் பண்ணாத, அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான அந்த புத்திர சுவிகாரத்தை நீ அலட்சியம் பண்ணாத. அல்லேலூயா. தாழ்த்துவாயா, தாழ்த்துவாயா, உன்னுடைய இருதயம் நொறுக்குமா? அல்லேலூயா. ஆண்டவர்